ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு கோயம்புத்தூர் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹார்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். ஸோ அதில் நிறைய பேர் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா பீடல் எடிமா, அதாவது கால் வீக்கம் எதனாலெல்லாம் வரலாம், என்னென்ன காரணங்கள்னால ஒரு சிலருக்கு கால் வீக்கம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். ஸோ இந்த கால் வீக்கம் பீடல் எடிமா அப்படிங்கிறது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பிட்டிங் பீடல் எடிமான்னு சொல்லுவோம், இன்னொன்று ஜெனரலைஸ்டு எடிமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிட்டிங் பீடல் எடிமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு நீங்கள் கால் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஒரு 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோழி குண்டை நீங்கள் உள்ளே வைக்கலாம், அல்லது ஒரு ஏற்ற இறக்கம் பள்ளம் மேடு அந்த மாதிரியான ஒரு சைன் அங்கே விழ ஆரம்பிக்கும் காலில். ஸோ இந்த மாதிரியான வீக்கத்துக்கு தான் நாங்கள் பிட்டிங் பீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால் வீக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இதை நம்ம பிரிக்கலாம். ஒன்று லோக்கலாக ஒரு விஷயம் நடக்கிறதுனால காலில் வீக்கங்கள் வரலாம், இன்னொன்று ஜெனரலைஸ்டு ப்ராப்ளம். ஸோ இந்த லோக்கலாக நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல்னால் காலில் மட்டும் வீக் இருக்கும். எதர் ஒரு காலில் இருக்கலாம் அல்லது பாதங்களில் மட்டும் வீக் இருக்கும். அது சம்டைம்ஸ் மேபி நம்ம ஒரு சிலருக்கு அலர்ஜி, அதனால் அலர்ஜியாக இருக்கலாம், அல்லது எங்கேயாச்சும் அடிபட்டு வீக்கங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு டிவிடின்னு சொல்லுவோம், டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலையும் அந்த மாதிரி லோக்கலாக காலில் மட்டும் வீக்கம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம், அதாவது லிம்ஃபேட்டிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிணநீர் நாளங்களில் காலில் அடைப்புகள் ஏற்படுறப்போ காலில் மட்டும் வீக்கம் வரும். ஸோ மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. இது நீங்கள் பெருசாக உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும், டாக்டர் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது இல்லாமல் இந்த ஜெனரலைஸ்ட் காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா நம்ம வகைப்படுத்தி பார்க்கலாம். ஸோ அதில் மெயினானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, அது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு காலில் வீக்கங்கள் ஏற்படலாம். அது காமன், அது நார்மல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு விட்டமின் B1 குறைபாடு இருக்கிறதுனால கால் வீக்கம் உருவாகலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா மால் நியூட்ரிஷன், அதாவது மால் நியூட்ரிஷனில் விட்டமின் B, அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ் குறைஞ்சிச்சுனாலும் கால் வீக்கங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஸோ இது இல்லாமல் ஒரு சிலருக்கு எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். அதில் பர்டிகுலராக என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைப்போதைராய்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு சுரப்பினுடைய எல்ட்ராக்சின் T3 T4ங்கிற ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக உடம்புல போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கால் வீக்கங்கள் ஏற்படும். ஸோ இது இல்லாமல் எண்டோக்ரைன் சிஸ்டம் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ஸோ அல்லது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அந்த கிட்னியில் ஒரு சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறப்போ ப்ராப்பரான எக்ஸ்க்ரீஷன் ப்ராப்பராக இருக்காது. அதாவது நம்மளோட உடம்புலேருந்து ஃப்ளூயிடை வெளியே தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ 2 கால்களுமே நல்லா ஸ்வெல்லிங் வரலாம், அதுவும் பிட்டிங் பீடல் எடிமாவும் ஏற்படலாம். ஸோ கிட்னி ரொம்ப ஒரு மிக முக்கியமான உறுப்பு. அந்த உறுப்பில் பாதிப்பு ஏற்படுறப்போ கால்கள் வீக்கம் கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது இல்லாமல் உங்களுடைய கல்லீரலில் நிறையா ஒரு சில பாதிப்புகள், அதாவது மஞ்சக்காமலை நோய் சொல்லுவோம், அல்லது கல்லீரல் செல்களே செயலிழந்து போகிறது, சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். லிவர் ஃபெயிலியரில் டிப்பிக்கலாக கால் வீக்கங்கள் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் மெயினாக கிட்னியை பார்த்துடணும், வேறு ஏதாவது நியூட்ரிஷன் ஓரியன்டான குறைபாடுகள் இருக்குதான்னு பார்த்துடணும், இல்லை உங்களுடைய கல்லீரல் பாதிப்பு இருக்குதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே கால் வீக்கத்துக்கான மிக முக்கியமான காரணம். இது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இதை ஏன் நான் கடைசியில் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு கால் வீக்கம் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இதயம் செயலிழந்தப்போ பார்த்திங்கன்னா இதயத்தினுடைய பம்பிங் திறன் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிக்விட், அதாவது ஃப்ளூயிட் ஏதோ ஒரு இடத்துல இட் வில் கெட் ஸ்டோர்டு. ஸோ எய்தர் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன், அதில் பார்த்திங்கன்னா பல்மனரி எடிமா பற்றி பேசியிருப்போம், நுரையீரலில் போய் கூட நீர் கோர்த்துக்கும்.
ஸோ அதே டைமில் லாங் டேர்ம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, இதை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாமே இருக்கிறாங்க அப்படின்னா 2 கால்கள்லேயுமே வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டு அது வந்து ரொம்ப சிவியரான ஒரு பாதிப்புகளை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாரடைப்பாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணங்கள்னால வந்து ஹார்ட் ஃபெயிலியர் போயிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால் வீக்கம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் முக்கியமான உறுப்புகளை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஒன்று கிட்னி, உங்களுடைய கல்லீரல், அதுக்கப்புறம் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். 2 கால்லையுமே பிட்டிங் பீரியட் எடிமா இருக்கும். அதை நீங்கள் வந்து தவறாமல் வந்து உங்களுடைய மருத்துவனுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு இது ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் தான், பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுடைய கால் வீக்கம் 2 கால்லையும் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்டை மறந்துடாதீங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்தாவே எங்களால் இமீடியட்டாக சொல்ல முடியும். 2 காலை பார்ப்போம், காலை பார்த்தாவே சொல்லிடலாம் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் வந்து மூச்சு திணறல் வரலாம், நடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு சிம்டங்களுக்கு உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, கால் வீக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர் பாருங்கள். இது ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயந்தான். மறக்காமல் கால் வீக்கத்தை வந்து அலட்சிப்படுத்தாமல் உங்களுடைய மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி.